ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஆரன் என்ற ஒரு சின்ன பையன் வாழ்ந்தான். ஆரன் மற்ற குழந்தைகளைப் போல இல்லை. அவனுக்கு விளையாட்டை விட கதைகள் பிடிக்கும், மலைகள் பிடிக்கும், மாயம் பிடிக்கும். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு மர்மமான மலை இருந்தது. அதை எல்லோரும் மாயா மலை என்று அழைத்தார்கள். அங்கே போகாதே என்று பெரியவர்கள் சொன்னார்கள். ஆனா ஆரனின் மனசு அங்கே போகச் சொன்னது. ஒரு நாள் விடியற்காலை சூரியன் எழும் முன்பே ஆரன் தனியாக பயணமாயிற்றான். மாயா மலையின் அடிவாரத்தில் அவன் முதலில் பார்த்தது ஒரு விசித்திரமான விலங்கு. அது பேசினது. இந்த மலைக்கு வர புத்திசாலித்தனம் மட்டும் போதாது, உண்மை மனசும் வேண்டும். அது ஒரு புதிர் கேட்டது. ஆரன் பயப்படவில்லை. அவன் அமைதியாக யோசித்தான். புதிரை தீர்த்தான். அந்த விலங்கு சிரித்தது. நீ சரியானவன். அடுத்த கட்டம் ஒரு மர்மமான ஆறு. ஆழம் தெரியாதது, சத்தம் மட்டுமே கேட்கிறது. திரும்பி போகலாமா என்று ஆரன் நினைத்தான். அப்போ அவனுக்குள் ஒரு குரல், பயம் இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் வழி கிடைக்கும். ஆரன் ஒரு அடியை வைத்தான், பின் இன்னொரு அடி. அவன் ஆற்றை கடந்துவிட்டான். மலையின் உச்சியில் ஒரு வெளிச்சம். அங்கே ஒரு மாயா கதாபாத்திரம். அது சொன்னது, இந்த மலை பொக்கிஷம் தராது, ஆனா மனிதனை மாற்றும். ஆரன் அங்கே ஒரு கதையை கேட்டான். அந்த கதை பொறுமை பற்றி, அன்பு பற்றி, தைரியம் பற்றி. அந்த கதையை கேட்டபோது ஆரன் புரிந்து கொண்டான், உண்மையான மாயம் நம்முள்ளேயே இருக்கிறது. மாலை நேரம் ஆரன் கிராமத்துக்கு திரும்பினான். அவனிடம் தங்கமில்லை, வைரமில்லை. ஆனா அவன் கண்களில் நம்பிக்கை இருந்தது. அவன் நடையை தைரியம் இருந்தது. அவன் மனசில் தெளிவு இருந்தது. மாயா மலை அவனை மாற்றியிருந்தது. சில பயணங்கள் இடத்தை மாற்றாது,